ஹாய் டியர். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்காகவே ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், சோம்பு அது எல்லாமே எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 30 சின்ன வெங்காயமும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். இதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அது வேகிறதுக்காக. நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளி நல்லா ஒரு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசால் பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மட்டன் மசால் பொடி தான் இதில் சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு அரை மூடி தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இதில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த கன்சிஸ்டன்சி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக நான் சோம்பு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டுட்டு ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைஸ் தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கறியை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. மேலும் பின்னுமா நல்லா கலந்து பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசால் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றிக்கோங்க. குழம்பு ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்ததுக்கப்புறமா குக்கர்லேயே கொஞ்சம் ஒரு கொதித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மூளை அதையும் நம்ம ஒரு ஓரமாக நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடியை போட்டு விசில் மாட்டி ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் விடுங்க. ஓகே, விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அந்த மேலே இருக்கிற மூளையை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், உடையவே இல்லைல்ல. குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இது சூப்பரான ரெசிபி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு தலை நிற்கலைன்னு சொல்லுவாங்க. இந்த தலைக்கறி வச்சு கொடுத்தா குழந்தைக்கு சீக்கிரமாகவே தலை நிற்கும்.